ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 16 மே 2026 சனிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். திதி அமாவாசை இரவு 1:30 மணி வரை, பிறகு பிரதமை. நட்சத்திரம் பரணி மாலை 5:30 மணி வரை, பிறகு கார்த்திகை. யோகம் சௌபாகியம் காலை 10:25 மணி வரை, அதன்பின் சோபனம். கரணம் சதுஷ்பாதம் மாலை 3:23 மணி வரை, பிறகு நாகவம் இரவு 1:31 மணி வரை, பிறகு கிமிஸ்துகினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நாளுங்க. காலையில சின்னதா ஒரு சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கலாம், ஆனா மதியத்துக்கு மேல ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. பழைய நண்பர் ஒருத்தரை இன்னைக்கு தற்செயலா சந்திச்சு பழைய நினைவுகளை பகிர்ந்துப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சுமாராதான் இருக்கும், ஆனா வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். பண வரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை பேசி சரி பண்ணிடுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புதுவிதமான தைரியம் பிறக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. வெளியூர் தொடர்புகள் மூலமா இன்னைக்கு ஒரு லாபகரமான செய்தி உங்களை தேடி வரலாம். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான விற்பனை நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைச்சு லாபம் அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் இன்னைக்கு நிச்சயம் உண்டு. பணவரவு தாராளமா இருக்கிறதால சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சி பொங்கும். வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவு கூர்மையால பல காரியங்களை சாதிக்க போற நாளுங்க. உங்களோட பேச்சு திறமையால மத்தவங்கள ரொம்ப சுலபமா கவர்ந்துடுவீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு சொத்து பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறைஞ்சு மனசு நிம்மதியா இருக்கும். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கிறதால புதுசா ஏதாவது பொருள் வாங்க பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே
ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. இத்தனை நாளா இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாள் விண்ணப்பங்கள் இன்னைக்கு ஏற்கப்படலாம். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பத்தின நல்ல தகவல் வந்து சேரும். பண வரவு தாராளமா வந்து சேரும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் ததும்பும். வாழ்க்கை துணையோட ஒரு அந்யோன்யமான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் தெரியும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. சனீஸ்வர பகவானோட அருள் இருக்கிறதால கஷ்டமான வேலைகளையும் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் ஒரு படி உயரும் நாளுங்க இது. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைச்சு லாபம் பெருகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல பாராட்டு கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவன். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால மதியத்துக்கு வரைக்கும் ரொம்பவே உஷாரா இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான முடிவையும் மதியத்துக்கு மேல தள்ளி வைங்க. மதியத்துக்கு மேல நிலைமை உங்களுக்கு சாதகமா மாறத் தொடங்கும். வியாபாரத்துல மதியம் வரைக்கும் பெரிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் வர்ற கொடுக்கல் வாங்கல்ல நிதானமா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அதிகமா இருக்கிற மாதிரி தோணலாம். யாருடைய வேலையிலும் அனாவசியமா தலையிடாதீங்க. பண வரவு மதியத்துக்கு மேல தாராளமா இருக்கும். குடும்பத்துல மதியம் வரைக்கும் பேச்ச குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லனா வீண் வாக்குவாதம் வரலாம். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு அல்லது தலைவலி வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்விடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியத்துக்கு மேல சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால காலையிலேயே முக்கியமான வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பா முடிச்சிடுங்க. மதியத்துக்கு மேல புது முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். மனசுல ஒரு சின்ன படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க தியானம் செய்யுங்க. வியாபாரத்துல மதியம் வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். சக ஊழியர்களோட வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. பணவரவு வந்தாலும் கூடவே செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். குடும்பத்துல மதியத்துக்கு மேல பேச்ச குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லனா வீண் வாக்குவாதம் வரலாம். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிடைக்க போற நாளுங்க. உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. பழைய கடன்கள்ல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூடு பிடிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைச்சு லாபம் அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமைக்காக ஒரு நல்ல பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணவரவு தாராளமா வந்து சேரும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும்.
உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை முழுமையா துணை நிக்கிற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் போக பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும். பணவரவு தாராளமா இருக்கிறதால சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் தெரியும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளா அமையப் போகுதுங்க. சனீஸ்வர பகவானோட அருள் இருக்கிறதால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் தெரியும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கலகலப்பான நாளா அமையப் போகுதுங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பல உதவிகளை செய்வாங்க. அவங்க மூலமா ஒரு புதிய வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம். ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு சந்திப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே நல்லா இருக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பத்தின நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீகமான நாளா அமையப் போகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். குழப்பமாயிருந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான விடை கிடைச்சு உங்க கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். வியாபாரத்துல இன்னைக்கு மந்த நிலை நீங்கி ஒரு வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க திறமைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசளவுல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.